ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா அரிசி அப்படி இல்லை சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க. இது நான் 2 கப் அளவுக்கு எடுத்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலைஞ்சிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 6 விசில் விட்டு எடுத்தேங்க. நல்லா சூப்பராக மலர்ந்து வெந்திருந்துச்சு அரிசி பாருங்கள். அதாவது இந்த அரிசி நல்லா வேக வைக்கணுங்க. அதாவது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது. இப்போது இதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை நான் மிக்சியில் துருவி எடுத்திருக்கேன். அதாவது அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிடும்போது. இது புட்டரிசின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின்லலாம் பார்த்திங்கன்னா புட்டரிசின்னு விற்றுட்டு வருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா தேங்காவும் இதில் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அரிசியை. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது இது எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதிகமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதை சர்க்கரை சேர்த்ததும் உடனே சாப்பிட்றத விட ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் கிட்ட அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ நான் இதை கலந்து விட்டுட்டேன். இது கூட நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் தேங்காய் துருவும் போதே பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட தூள் இருந்ததுனால நான் தனியாக இப்போ சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சூப்பரான சுவையான புட்டரிசி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீதா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக கிடைக்கும். தேங்க்யூ.